அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் விதமாக சொல்லுகிறது, அவருடைய பெயர் இயேசு. அவருடைய பெயர் என்னது? இயேசு. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? அவர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராக இருந்தாராம். அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார். பாருங்க, சாத்தானை பார்த்தோம், பிசாசை பார்த்தோம். அவன் யாரு? மனுஷ கொலைபாதகன், அழிக்கிறவன், ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவன், வனாந்திரமாக்குகிறவன், மறைந்திருந்து தாக்குகிறவன், திருடன். இவைகளெல்லாம் மனுக்குலத்துக்கு விரோதமாக செய்கிறான். இவை எல்லாவற்றுக்கும் மாறாக ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? அவர் நன்மை செய்கிறவர், பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவர் தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை தான் லூக்கா சொல்லுகிறாரு, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய சட்டையின் நிழலில் வந்திருக்கிற நீங்கள் ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 12வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டுகளின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நிழலிலே வந்த எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், சபைக்கு வருகிற எந்த தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், ஞானஸ்நானம் எடுக்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், மனுஷியாக இருந்தாலும், சகோதரனோ சகோதரியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நம்பிக்கொள்ளுங்க. பைபிள் அதற்கு உதாரணம் எடுக்கணும்னா நிறைய எடுக்கலாம். அதில் வேணா ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அங்கே மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பைபிளில் ஒருத்தர் எடுத்துக்கிடுங்க. ஸ்தோத்திரம். அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் படகில் ஏறி தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகிறார். அந்த ஊருடைய பேர் வந்து கனேசரேத்திலனா கதரேனருடைய பட்டணம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊரில் ஒரு மனுஷன் எதிராக வருகிறான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுக்குள்ள நிறைய பிசாசுகள் அவனுக்குள்ளே இருக்கிறது, ஏராளமான பிசாசுகள் இருக்கிறது. அவனை பற்றி வேதம் சொல்கிறது பாருங்க, 3வது வசனத்தில், அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது, சங்கிலிகளினாலும் கூட கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அடுத்து 5வது வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஏனென்றால் 2வது வசனம் சொல்லுகிறது, அசுத்த ஆவி அவனுக்குள் இருந்தது. ஆமென். அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அசுத்தாவி. அசுத்தாவி உள்ள இருந்த மனிதனுடைய அந்த நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. அவன் எங்க போய் கிடக்குறான்? கல்லறையில் போய் கிடக்குறான். நல்ல மனுஷன் போய் கல்லறை தோட்டத்தில் போய் படுத்து தூங்குவானா? கல் எடுத்து தன்னைத்தானே குதிக்கிட்டு இருப்பானா? சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்களா? அடங்காம திரிவானா? இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் கூக்குரல் இட்டு கொண்டு இருப்பான். இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்பவும் என்ன பண்ணா? கூக்குரல் இட்டு சத்தம் போட்டுக்கிட்டே கிடப்பானா? தன்னைத்தானே குத்துவான். அப்படி விட்டாச்சுன்னா அப்படியே அந்த கல்லுனாலே தன்னை காயப்படுத்தி என்ன செஞ்சிருவான்? செத்துருவான். இவன் காயப்படுத்துகிறதால அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி என்ன பண்ணுது? அவனை காயப்படுத்துகிறது. பாருங்கள், அந்த இடத்துல இந்த ஒரு மனிதனை சுகப்படுத்தினார். தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களெல்லாம் அவர் அங்கிருந்து துரத்திட்டாங்க, வேற ஊருக்கு இயேசு போயிட்டார். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன்னா, அந்த ஒரு மனிதனுக்காக கடல் கடந்து அந்த இடத்துக்கு போனவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. ஆமென். அவருக்கு தெரியும், அவருடைய ஞான கண்ணில் தெரியும். இப்படி ஒரு கடலுக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? பிசாசுகள் பிடித்து, அவன் வஸ்திரம் போடுறது கிடையாது, அவன் இஷ்டமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் விட்டா சீக்கிரமா செத்து போயிடுவான். அவனை சாகடிக்க கூடாது, அவனை பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தன் சீஷர்களோடு கூட படகில் ஏறி இந்த கடல் கடந்து அந்த பக்கத்துக்கு போன அன்பின் தேவன் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்துல இருக்க சகோதரிமார்கள், தாய்மார்கள், சிறியோர் பெரியோர் யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மனுஷனை தேடி அவ்வளவு தூரம் அவர் போயிருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கு உங்களை தேடி இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவரை எந்த இடத்திலிருந்து நோக்கி கூப்பிட்டாலும் நமக்கு தென்படுகிறவரும் வெளிப்படுகிறவரும் நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் தேடி அங்கு இங்கன்னு போக வேண்டாம்.
அவர் மனிதனை தேடி வந்தார். ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார்ல, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். இந்த மனுஷனுக்கு அது பொருந்தும். அவன் பாட்டு எழுதுனா இப்படிதான் அவன் எழுதுவான், என்னை தேடி இயேசு வந்தார். எந்த ஊர் தாண்டி வந்தார்? ஒரு பெரிய கடல் கடந்து என்னை தேடி இந்த இடத்துக்கு வந்த இயேசு என் வாழ்வை மாற்றி விட்டார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவனுக்குள் இருந்த பிசாசை ஆண்டவர் துரத்தினார். அவன் வஸ்திரம் போட்டுக்கிட்டான், தெளிந்த புத்தி உள்ளவனானா, கல்லறைக்குள்ள போகல, நல்ல அவனை செயின்லாம் போட்டு கட்டல, ஒழுங்கு பிள்ளையா இயேசுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு சொல்லுது. கேட்குறான், இயேசுவே நான் உம்மோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று கேட்கும் அளவுக்கு அவருடைய நிலைமையை ஜீவனுள்ள நிலைமையாக மாற்றினார். பாருங்க, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும் அவர்களை மாற்றி ஜீவன் கொடுக்க வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். நாம் தொடர்ந்து சில நிமிடங்கள் எல்லாரும் ஜெபிக்கலாம். முழங்கால் படிட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கு வந்தார். அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உன் ஜீவன் அழிந்து போவது, நீ வாழ்க்கையில் கெட்டு போகிறது, வாழ்க்கையில் உரு குறைந்து போகிறது, இயேசுக்கு ஒருபோதும் பிடிக்காது. அவருக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். மாறாக உனக்கு ஒரு நல் வாழ்வை, புது வாழ்வை, ஜீவனுள்ள வாழ்வை, மகிமையுள்ள வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரீரங்களை ஆட்கொள்ளட்டும். 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எண்ணற்ற அற்புதங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், ஆமேன், ஸ்தோத்திரம். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை எழுந்து நடக்க பண்ணினார், பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், பலவிதமான வியாதிகள், சந்திர ரோகங்கள் என்ற பலவிதமான வியாதியில் இருந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு, அதே இயேசு இன்றைக்கும் அவர் சொன்னார், நான் உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை சோதரம் பண்ணுங்க. இயேசுவே எனக்குள் வந்து என்னுடைய சூழ்நிலைமையை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய பண பிரச்சனையை, என்னுடைய சரீர வேதனையை, என் வியாதி என்னை விட்டு அகற்றும் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த இடத்தில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த இடத்தில் நிறைந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்தில் இருந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிற அருமையான அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது ஜீவனை பெற்றவர்கள் ஆண்டவரே. நீர் அவர்களை மண்ணினால உருவாக்கி உமது ஜீவனை அவர்களுக்குள் வைத்திருக்கிறீர். சாத்தானோ அந்த ஜீவனை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களை அழிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு விரோதமான கெடுதலான காரியங்களை போட்டு அவர்களை ஆமென் இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று பலவிதமான தீங்கான காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தரோ நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன், அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி வந்தேன் என்று சொன்ன இயேசுநாதர் இந்த இடத்துல இருக்கிறீர். ஹல்லேலூயா, பதர ஷகபதர திரலமா. இயேசு இந்த இடத்துல இருக்கிறபடினால் நமக்கு நன்றி, இந்த இடத்துல இருக்கிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானான், சாவை வென்றவன் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே, இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில்
பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் இயேசு போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் இயேசு நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இயேசுவே என்று கூப்பிடுவீங்களா? என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், என் வியாதி என்னை விட்டு நீக்கிவிடும், என்னோட தொந்தரவுகளை என்னோட மாற்றிவிடும், என் பிரச்சனைகளை என்னை விட்டு பரிகரித்து விடும் என்று அவரை நோக்கி நீங்கள் கேட்பீர்களானால், கெஞ்சுவீர்களானால், கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு ரட்சிப்பை இன்றைக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.